அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான நூல். அத்வைத வேதாந்தத்தின் ரொம்ப ஆழமான நூல் இது பஞ்சதசி. இப்ப இதுல நம்ம 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சித்திர தீபம்ல கடந்த வகுப்புகள்ல 128 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல மாயாவாதம் பத்தி பேசினாரு. மாயை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. மாயை அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரு. அதாவது மாயை சத்து கிடையாது. மாயை அசத்தும் கிடையாது. அது என்ன ஏது அப்படின்னு அத புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிதான் மாயை இருக்கு. அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால அத பத்தி முழுமையாக யாராலும் விளக்க முடியாது. அதனால மாயை என்பது அனிர்வச்சனீயம். அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம். மாயை என்பது ஈஸ்வர சரீரமா இருக்கிறதுனால, அது காரண சரீரமா இருக்கிறதுனால, அது எல்லாருடைய டேட்டாஸ் அங்க தானே இருக்கு. அப்ப அதுல யார் யாரது என்ன டேட்டாஸ் அப்படின்லாம் நம்ப நம்ப சக்திக்கு உட்பட்டு புரிஞ்சுக்க முடியாது. அது ஈஸ்வர நிகழ்வுல இருக்கிறதுனால, நம்முடைய மனித அறிவுல நமக்கு கிடைச்சிருக்கிற பகுத்தறிவை வச்சு மாயையோ, காரண சரீரத்தையோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இறைவனே பிரம்மத்த நம்மகிட்ட இருக்கிற புலன்களாலோ, மனதாலோ நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன நடக்கும்? எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மள நம்ம இழக்கும்போது தான் அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கும்போது, அந்த அறிவா தான் எல்லாமே இருக்குங்கிறது புரிய வரும். நம்மள நம்ம இழக்காத வரைக்கும் நமக்கு இந்த உலகத்துல இறைத்தன்மை என்பது அனுபவமாகாது. நம்ம இழப்பதுங்கிறது என்னன்னா, நானுங்கிற அகங்காரத்த. நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள நம்ம ஏத்தி வச்சிருக்கோமோ, அத பூரா இறக்கிறது தான் இங்க நம்ம இழப்பது என்று பார்க்கிறோம். ஏன்னா, இந்த உலகம் என்பது உண்மையில் தோற்றம் தானே. அந்த தோற்றத்துல நான் உண்மையாக இருக்கிறேன் என்று நம்ம மனசு நம்மள ஏமாத்திட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சில விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்கு. ஞானத்தால நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நிகழ்வுல என்ன வருதோ, அத அப்படியே கடந்து போறது நமக்கு ஈஸியா இருக்கும். நாமளா ஒரு மனதளவுல அத இத செய்யாம, நிகழ்வ அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ ஒரு தகுதிய உருவாக்கிக்குவோம். அதுக்காக நம்ம இந்த பாடத்திட்டத்துல வந்துட்டோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார் ஆயிடணுமான்னா, அப்படியும் இல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஆனா, நமக்கு ஆசைகள் இருக்காது. அத செய்யணும், இத செய்யணுன்ட்டு. நமக்கு என்ன வருதோ வரட்டும், என்ன போதோ போட்டும் அப்படிங்கிற அந்த எதார்த்தத்தோட நம்ம வாழ்க்கைய நடத்தும்போது, அது நிகழ்வுல பயணம் பண்ணுவதாக மாறிடும். ஒவ்வொரு வினாடியும் நம்ம நிகழ்காலத்துல நம்முடைய வாழ்க்கைய கடந்து போவோம். அப்படித்தான் இங்க வேதாந்தம் சொல்லிக் குடுக்குது. இப்போ அந்த அடிப்படையில மாயையினுடைய அடுத்த ஸ்லோகம் சித்திர தீபத்துல 129வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நாசதாசீத் விபாதத்வான்னோ சதாசீச்ச பாதனாத் வித்யா திருஷ்டியா சுதம் துச்சம் தஸ்ய நித்ய நிவிருத்திதஹ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாயை நம்முடைய அனுபவத்துல வருது இல்லையா? அனுபவத்தில் தோன்றுகிறது. அதை முற்றிலும் இல்லாதது என்று கூற முடியாது. அது ஞானத்தால் நீக்கப்படுவதால், அதை பரம சத்தியம் என்றும் கூற முடியாது. நம்முடைய ஞான பார்வையில் அது நிரந்தரமாக நீங்கி விடுவதால், ஸ்ருதி அதை துச்சமாக குறிப்பிடுகிறது என்று இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாயை என்பது நம்ம இடத்துல அறியாமையாகவும் இருக்கு. பல விஷயங்கள்ல நம்ம இடத்துல வெளிப்பட்டுட்டு இருக்கு. அப்ப இந்த மாரி மாயை தோன்றி இந்த உலகமா நம்ம முன்னாடி மயக்குது. மதிமயக்கத்த உண்டு பண்ணுது. நேத்து அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதனால அது அனுபவத்துக்கு வர்றதுனால, அது இல்லவே இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமான்னா, அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு வருது. நம்மள அறியாமையில ஆழ்த்துது, துக்கத்துக்கு உட்படுத்துது. இது மாரி பல விஷயங்கள்ல மாயை அனுபவத்துக்கு வர்றதுனால, மாயை இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த பரிமாணத்துல நாம கொஞ்சம் பகுத்தறிவ உயர்த்தி, ஞானத்தால நாம இந்த மாயைய விசாரணை பண்ணி பார்த்தா,
இங்க இருப்பது பிரம்மம் மாத்திரம் தான். அதனால சத்து தெரிஞ்ச பிறகு இது முழுமையாக நிரந்தரமாக நீங்கி விடுகிறது. ஆகவே வேதம் இதை வந்து சாதாரணமான ஒரு பொருளா, ஒரு துச்சமா தான் பாக்குது அப்படிங்கிறது நம்ம இங்க முடிவு பண்ண முடியுது. அப்போ மாயை முழுவதும் இல்லாததும் அல்ல. ஏனென்றால் அது அனுபவத்தில் தோன்றுவதினாலே நாம் உலகத்தை பார்க்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், அறியாமையையும் உணர்கிறோம். அவ்வாறு நாம் அனுபவிக்கப்படுகின்ற ஒன்றை முழுவதுமாக இல்லை என்று சொல்லவும் முடியாது. அப்படியானால் மாயை வந்து பரம உண்மையா அப்படின்னு கேட்டா, அப்படியும் இல்லை. ஏனென்றால் ஞானம் வந்தவுடன் அது மறைந்து விடுகிறது. ஆகவே விவாதத்வாத் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு இந்த ஸ்லோகத்துல. விவாதத்வாத்னா விவாதத்தேன்னா வெளிப்படுகிறதுன்னு அர்த்தம். கயிற்றில் வந்து பாம்பு தோன்றுவது போல அது நம்முடைய அனுபவத்துக்கு தெரியுது. ஆனா அந்த கயிறுல இருக்கிற பாம்பு உண்மையான்னா உண்மையான பாம்பு கிடையாது. அது மாரி இங்க பாதநாத் அப்படிங்கிற வார்த்தையில பாதம் என்றால் ஞானத்தால் மறுக்கப்படுதல் என்று பொருள். அப்ப கயிறு என்று தெரிந்தவுடன் பாம்பு மறைந்து போய் விடுகிறது. நம்ம விசாரணை பண்ணி பார்க்கிறோம். என்னங்க அந்த இடத்துல கயிறா பாம்பான்னு தெரியலீங்களே! ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லும்போது, சரி அத என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு டார்ச் லைட்ட போட்டு, அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்தா, அது கயிறு தான். அப்ப அத உறுதிப்படுத்தின பிறகு பாம்பு மறைஞ்சு போயிடுது. அது மாரி இங்க ஆத்ம ஞானத்தினால, அறிவு வெளிச்சத்தால நீங்க இந்த உலகத்த பார்த்தீங்கன்னா, மாயை மறைந்து போயிடும். இங்க எல்லாம் பிரம்மமயமாக தெரியும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா பிரம்மம் தான் இருக்கு. அதனால பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அததான் இந்த பாதநாத் அப்படிங்கிற வார்த்தையில புரிய வைக்கிறார். அப்புறம் வித்யா, திருஷ்டியா அப்படிங்கிற வார்த்தை போடுறார் இல்லையா? வித்யா, திருஷ்டியான்னா, இந்த ஆசிரியர் வந்து இந்த வித்யாரண்யர் வந்து ஒரு 2 விதமான பார்வைகளை இங்கே வேறுபடுத்தி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது வித்யா அப்படிங்கிறது கல்வி, அவித்யா என்பது கல்விக்கு எதிரான வார்த்தை. அப்ப இங்க ஒரு விஷயம் வந்து விசாரணை பண்ணி கல்வியின் மூலமாக நாம்ப தெரிஞ்சுக்கிட்டா, அங்க பிரம்மம் மட்டும் சத்தியம். ஆனா நம்ம அஞ்ஞானத்தினால இந்த வேதாந்த சாஸ்திரங்கள படிக்காம அப்படியே இந்த உலகத்த பார்த்தோம்னா, உலகம் உண்மை. அப்ப அஞ்ஞானிகள பொறுத்தவரைக்கும் என்ன நிலையில் இருக்காங்க? அவித்யா. அதாவது கல்வி கற்காம, இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கற்காததுனால, அவர்களுக்கு உலகம் உண்மையாக தெரிகிறது. ஆனா ஞானிகளுக்கு இந்த வித்யா கத்துட்டதுனால, இந்த அத்தியாத்ம ஞானத்த கத்துக்கிட்டதுனால, பிரம்மம் மட்டும் தான் உண்மையாக தெரிகிறது. உலகம் அவங்களுக்கு தெரியல. அப்ப உடனே நமக்கு சந்தேகம் வரலாம். அது எப்படிங்க ஞானி வந்து இந்த மாரி அத்தியாத்ம ஞானத்த கத்துக்கிட்டாருன்னா, அவருக்கு மட்டும் பிரம்மம் தெரியுதுன்னா, எப்படிங்க தெரியுது? அப்படின்னு கேட்டா, இங்க எப்படி நம்ம இத புரிஞ்சுக்கணும்? ஞானம் வந்த பிறகு, இந்த உலகமே பிரம்மமா தெரியுது. உலகம் இல்லாமல்லாம் போயிடல. ஏன்னா ஞானி வந்து ஞானம் அடைஞ்ச உடனே அவருக்கு ஏதாவது டிஃபரெண்ட்டா மாறிடுவாரா? அல்லது நம்மள மாரி புலன்கள் எல்லாம் அவருக்கு வேற மாரி மாறிடுமா? நம்மள மாரியே தான் அவரும் பார்ப்பாரு. நம்மள மாரியே தான் அவரும் பேசுவாரு. நம்மள மாரியே தான் அவரு கேட்பாரு. எல்லாமே சராசரி மனிதன் மாரி தான் ஞானி இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க மனரீதியா இந்த உலகத்த எப்படி பார்ப்பாங்க? இந்த அத்தியாத்ம ஞானத்துல, நீங்க எல்லாம் தோற்றம். அந்த பிரம்மத்தினுடைய இருப்புனால இதெல்லாம் அப்படியே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. சுய அறிவுல எல்லாம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து போறது. அப்ப இதுல போய் நம்ம முக்கியத்துவம் குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே சமயம் இத உதாசீனப்படுத்துறதுக்கும் தேவையில்ல. ஏன்? தோற்றம் தானே. அதாவது நான் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன். கண்ணாடியில என்னோட உருவம் தோற்றம் தான். அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் இல்ல. அத உதாசீனப்படுத்த வேண்டியதும் இல்ல. அது கண்ணாடி இருக்கிறதுனால என்னுடைய உருவம் தெரியுது. தெரிஞ்சுட்டு போது அப்படின்னு நான் எப்படி கடந்து போறேனோ, அது மாரி ஞானிகளுக்கு வந்து பிரம்மம் இருப்பதனால இந்த உலகம் தெரியுது. தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு அவங்க கடந்து போவாங்களே தவிர, இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. சராசரி மனிதன் மாரி அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இதான் முக்கியம், அதான் முக்கியம்ன்ட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத விஷய சுகங்கள்ல சிக்கிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் பார்ப்பாங்க. வந்த வேலைய முடிப்பாங்க. அப்படித்தான் ஞானிகளுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் என்பது மித்யா. இதுதான் ஞானிகளிடத்துல இருக்கிற அனுபவம். அதனால அவங்க துச்சமா பார்க்குறாங்க. துச்சம் அப்படிங்கிற வார்த்தை இங்க போடுறாரு பாருங்க, இந்த ஸ்லோகத்துல. அதனால இந்த சொல் வந்து எப்படி சொல்ல வருதுன்னா, இப்ப முயலுக்கு வந்து கொம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒருத்தர் சொல்றாங்கன்னா, நம்ம நம்புவோமா? என்னங்க முயலுக்கு எங்கெங்க கொம்பு இருக்குது? முயல போய் முயல் கொம்புங்கிற மாரி இல்லாதத இருக்கிற மாரி புருடா விட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னு நம்ம கேட்போம். யாராவது ஒருத்தர் வந்து எங்க முயலுக்கு கொம்பு இருக்கு பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா, அது எப்படிங்க முயலுக்கு கொம்பு இருக்கிறது இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. நீங்க தான் முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்றீங்க.
மாட்டுக்கு கொம்பு இருக்கிறத வேணா நம்ம பார்த்திருக்கிறோம். முயலுக்கு கொம்பு இருந்தத பார்த்ததே இல்ல. ஆனா நீங்க முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். இல்லாதத இருக்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவோம். அது மாதிரி இங்க இந்த விஷயங்கள் வந்து இல்லாத புரியாதவர்கள் அந்த விஷயம் உண்மை, இந்த விஷயம் உண்மை அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா இந்த உலகத்துல புருடா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது சாதாரண மனிதர்கள் வேணா நம்பலாம். ஓ! அப்படி இருக்கும் போல் இருக்கு. நமக்கு தெரியல போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப யாராவது ஒருத்தர் முயல முன்ன பின்ன பார்த்ததே இல்லன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கிட்ட போய் முயலுக்கு 2 கொம்பு இருக்குன்னு சொன்னா கூட, அவங்க ஒரு சமயம் இருக்கலாம் போல் இருக்குன்ட்டு கூட அவங்க கடந்து போலாம். நம்பிக்கிட்டு கூட போலாம். ஆனா விசாரணை பண்ணி முயல பார்த்தவனுக்கு தெரியுமல்ல, முயலுக்கு கொம்பு இல்லன்ட்டு. அது மாரி இங்க ஞானிகளுக்கு இந்த உலகத்த விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த உலகத்துல யாரு என்ன புருடா விட்டாலும் அவங்க அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா கத விட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நமக்கு தெரியுமே இது தோற்றம் தான்ட்டு அப்டின்ட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்ப இதுதான் அத்வைத வேதாந்தத்தின் சிறப்பான பயன்பாடு என்று இங்க பார்க்கிறோம். ஏன்னா அத்வைதத்தினுடைய பார்வை வந்து மாயை வந்து 3 நிலைகளில் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்க முடியுது. அதாவது அனுபவத்துல மாயை நிலை வந்து தோன்றுது. அத வந்து அத்வைதிகள் மறுப்பதில்ல. இப்போ மாயை கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அத என்கிட்ட தோன்றவே கூடாது. பிரம்மம் மட்டும் தான் தெரியணும். அப்படின்னெல்லாம் போய் அவங்க மாயை கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால, அவங்க அனுபவத்துக்கே மாயை வந்தாலும், வரட்டும்னு அது தோன்றுவதை அவங்க ரசிப்பாங்க. அதே மாரி தர்க்கம் பண்ணும்போதும், சத்து அல்ல, அசத்து அல்ல அப்படிங்கிற 2 விஷயத்திலும் தெளிவா இருப்பாங்க. மாயை உண்மை என்றும் சொல்ல மாட்டாங்க. மாயை இல்லவே இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அனிர்வச்சனீயம். அதை பற்றி விளக்கவும் முடியாது. ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, சொல்லிக்கிட்டு இருங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து மாயை உண்மையிலே இருக்குங்க. இந்த உலகம் சத்தியம் அப்படின்னா, கம்முன்னு தான் இருப்பாங்க. ஒருத்தன் இல்ல, இல்ல இந்த உலகமே கிடையாதுன்னு சொன்னாலும், கம்முன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இது சத்தும் இல்ல, அசத்தும் அல்ல. காரணம் என்ன? இது யாராலயும் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு மாயை வந்து, இவங்க ஏதோ புரிஞ்சுகிட்ட மாதிரி நம்மகிட்ட புரடா விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. அதே மாரி மாயையினுடைய ஞானம் என்ன? அது மித்யா, தோற்றம் என்று ஞானிகளுக்கு நன்றாக புரியும். அதனால அது தனி சத்தியம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தோன்றுது. அதனால நாம அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறதும் இல்ல. தேவையில்லன்னு நீக்க வேண்டியதும் இல்ல. அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன கண்ணாடி ஓமானம். அதாவது கண்ணாடி இருக்கிறதுனால, என்னுடைய உருவம் கண்ணாடில தோன்றுது. நான் ஆடுறதுனால கண்ணாடில இருக்கிற உருவமும் ஆடுது. அப்ப அதனால அது உண்மையா? அப்படின்னு நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு, கண்ணாடிக்குள்ள எப்படி என்ன மாரியே ஒருத்தன் வந்தான் அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போறேனா? கிடையாது. எனக்கு தெரியுது. அது வந்து தோற்றம் தான் அப்படின்னு. அப்ப அதனால கண்ணாடி கிட்ட இருக்கிற உருவத்த கண்டு நான் கண்டுக்காம தான் போறேன். அப்ப அது மாரி இங்க அறிவு இருப்பதனால இந்த உலகம் இருக்குது. மனதின் மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இருந்துட்டு போது. அதனால நமக்கு என்ன? அப்படின்னு கடந்து போறது தான் ஞானிகளுடைய நிலைப்பாடு. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டோ, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிட்டோ, அத மாத்தப் போறேன், அத திருத்தப் போறேன், அத சரி பண்ண போறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல தான் உண்டு பண்ணும். அதனால அந்த மாரி ரொம்ப சீரியஸாலாம் அதுக்குள்ள போய் பூந்துக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன ஓமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனவுல வந்து ஒரு புலி தொரத்துது. அது கனவு காணுகின்ற வரைக்கும் நமக்கு உண்ம தானே. கனவுல புலி தொரத்தும்போது நம்ம உயிர கையில புடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். எங்க மாட்டுனா கடிச்சிருமோ அப்டின்ட்டு கதறிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் கனவுல. ஆனா அது கனவு காண்ற வரைக்கும் அந்த புலியும் நெஜம், நம்ப ஓடுறதும் நெஜம். ஆனா அந்த மாரி நம்ம ஓடும்போது பதட்டமா கத்திக்கிட்டு கைய கால ஆட்டும்போது அம்மா வந்து எழுப்பி விடுறாங்க. "என்னடா கனவு கண்டுட்டு இருக்கியா? கத்திக்கிட்டு இருக்க என்ன?" அப்டின்ட்டு அம்மா வந்து தட்டி விட்டு எழுப்பி விட்ட உடனே கனவு கலைஞ்சிடுது. கனவு கலைஞ்ச உடனே விழித்து பார்த்தா புலிய காணோம். நானும் ஓடல. படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப வெறும் ஒரு தூக்கத்துல இருக்கிற நான் வந்து கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவு எனக்கு உண்மையாகவே இருப்பது போல, இந்த நனவு உலகமும் அப்படித்தான். இந்த உலகம் நமக்கு அனுபவத்துக்கு வர்றதுனால, இதுல நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் உண்மையாக இருப்பது போல நமக்கு தோன்றும். அனுபவத்துக்கு வரும். அதனால நம்ம இங்க ஒரு விஷயத்துல டென்ஷன் ஆவோம், ஒரு விஷயத்துல ரிலாக்ஸ் ஆவோம், ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுவோம், ஒரு விஷயத்துல துக்கப்படுவோம். சோ இது எல்லாமே நமக்கு நிகழ்வுல, நனவுல, அனுபவத்துல வரும். ஆனா சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்? அந்த கனவுல புலிய கண்டு பயந்துட்டு ஓடுற மாரி, இங்க நனவுலயும் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள கண்டு பயந்துகிட்டு ஓடுறவனும் இருக்கான், பதர்றவனும் இருக்கிறான். இப்படி நெறைய மனிதர்கள் விதவிதமா இருக்கிறாங்க. ஆனா ஞானி வந்து அந்த கனவுலருந்து விழிச்சுக்கிட்ட பிறகு அது எப்படி பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டோமோ, அது மாரி நனவுலயும் விழிச்சுக்கிறான். நனவுல வந்து ஞானி தூங்குறது கிடையாது. தூங்குறதுன்னா நீங்க எப்படி நெனச்சுக்கிட்டீங்க? கண்ண தொறந்துகிட்டு அப்படியே கிடப்பாருன்னு நெனைச்சுக்கிறீங்களா? அப்படி கிடையாது. தூங்காமல் தூங்குவது அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை கிடையாதுங்கிறத புரிஞ்சுகிட்ட பிறகு, இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது இருக்கு?
அதாவது நிகழ்வு நடக்குது, நடக்கட்டுமே அப்படின்னு அந்த சம்பவங்கள அப்படியே கடந்து போறது தான் ஞானம். அது ஞானிகளுடைய நிலைப்பாடு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நனவு உலகத்தை கூட கனவு போல பார்ப்பார்கள். அப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கெல்லாம் க்ளூ குடுத்தேன்ல. ஏற்கனவே நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் இதெல்லாம். அதாவது சினிமா மாரி பாருங்க. இந்த உலகம்ங்கிறத ஒரு திரைப்படம் மாரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அருமைங்க. அருமையா நடிக்கிறார். அழகா அவர் கேரக்டர் பண்றார். இப்போ ஒருத்தன் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வரான். பயங்கரமா திட்டுறான். சூப்பரா பண்றீங்க. நல்ல கேரக்டர். அருமை அப்படின்னு நம்ம கடந்து போகணும். மனசுக்குள்ளேயே கடந்து போகணும். அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவன் ஏதோ மென்டல் ஆயிட்டான் போல இருக்கு கேட்பான். ஏன்னா நீங்க போய் அவன் சண்டைக்கு வரவன்கிட்ட போய் சூப்பரா பண்றீங்க அருமைன்னு சொன்னா, ஏய்யா நான் இவ்வளவு வாய் வலிக்க கத்திக்கிட்டு இருக்கிறேன். உன்ன பத்தி நான் கெட்ட வார்த்தை திட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன ரசிக்கிற? அப்படின்ட்டு அவன் திருப்பி டென்ஷன் ஆயிடுவான். இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். அதனால உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, அது நம்மள திட்டினாலும் சரி, நம்மள புகழ்ந்தாலும் சரி, அத அப்படியே வேடிக்கை பார்க்கிற ஒரு விவேகம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த திரைப்படத்து மாரி நம்ம இந்த உலகத்த பார்க்கிறது. ஞானிகள் அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன்னா, ஒருத்தர் புகழ்றதுனால அவரு ஆஹா! அப்படின்னு புலங்காங்கிதம் அடைவதும், ஒருத்தர் திட்டுறதுனால ஐயோ! என்ன திட்டிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறதும் அவங்க கிட்ட கிடையாது. அது கடந்து போற அந்த சமநிலை தரிசனம் நமக்கு உருவாகுறது தான் ஞானம். அதாவது ஞானம்னா நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் விஷயம் போல் இருக்கு. அது எங்கேயோ பயங்கர கஷ்டப்பட்டு ரிசீவ் பண்ணணும் போல் இருக்கு. அல்லது நாம நம்மள அப்படியே அப்டேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும் போல் இருக்கு. அல்லது தலைகீழா நிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு ஏதேதோ கற்பனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெளிவு தான். மனசுக்கான புரிதல் வந்து விட்டா, தெளிந்த அறிவு வந்து விட்டா, எல்லாம் புரிஞ்சு போகுது. இந்த பாடமெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சு போகுது. ஸோ ஒன்லி மூவி அப்ப அந்தந்த சீன் அவன் அழகா பண்றாங்க. கதாபாத்திரம். அத வேடிக்கை பார்க்கிற சாட்சி நானு. அப்படின்னு சொல்லி நம்ம அழகா அந்த சாட்சி வடிவத்துல இருந்து இந்த உலகத்த அப்படியே திரைப்படம் பார்ப்பது போல பார்க்கணும். இன்க்ளூடிங் இந்த பாடி மைண்டும் அந்த கேரக்டர் பண்றதையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்துல இதுவும் ஒரு ரோல் பண்ணுதுல்ல. இந்த பாடி மைண்டும் ஒரு ரோல் பண்ணுது. அது அப்பாவா ரோல் பண்ணும், பையனா ரோல் பண்ணும், நண்பனா ரோல் பண்ணும். நமக்கு குடுக்கப்பட்ட ரோல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாரி கதாபாத்திரம் மாறும் இல்லையா? இப்ப அப்பாவுக்கு நம்ம மகன், மகனுக்கு அப்பா. அப்போ 2 பேருக்கு 2 விதமான ரோல் நம்ம பண்ணியே ஆகணும். அப்பா முன்னாடி போம்போது மரியாதை குடுக்க வேண்டிய இடத்துல குடுக்கணும். பையன் முன்னாடி போம்போது அவன அதிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். அப்ப இந்த மாரி நமக்கு அந்த ரோல அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாரி செஞ்சா தானே அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். மாத்தி செய்ய முடியாதுல்ல. பையன பார்த்துக்கிட்டு பம்பிக்கிட்டு நிப்பாரா அப்பா? அப்பாவ பார்த்து வேணா பம்பிக்கிட்டு நிக்கலாம். கோவமா இருக்காரா அப்பா? திட்டிடுவாரோ, அடிச்சிடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு பையன் நிக்கலாம். அப்புறம் இந்த ரோல்ங்கிறது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி மாறுதுல்ல. அதே மாரி வாழ்க்கையிலயும் கணவனா இருக்க வேண்டிய இடத்துல கணவனா நடிக்கணும். அப்பாவா நடிக்க வேண்டிய இடத்துல அப்பா, மகனா நடிக்க வேண்டிய இடத்துல மகன். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல நம்ம பண்றோம். அந்த ரோல் வந்து தற்காலிகமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த உடலும், மனசும் இருக்கிற வரைக்கும் தான். எப்போ இந்த உடலும், மனசும் போகுதோ, அப்ப டோட்டலா அந்த ரோல் வந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த மனைவிக்கு கணவன் சொன்னா ஊர் ஒத்துக்குமா? அவரே போயிட்டாரு. அவ்வளவுதான். இவ்வளவு நாள் உங்களுக்கு கணவனா இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. அவ்வளவுதானே. பொட்ட கழட்டிடு, தாலிய கழட்டிடு அப்படின்ட்டு அந்த பெண்மணி கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. கணவன்கிற உறவு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ப அடுத்த பிறவியில வேற ஒருத்திக்கு வேணா கணவனா மாறலாம். இவ்வளவுதான். இப்படித்தானே வாழ்க்கை போகும். எத்தனை மனைவி, எத்தனை கணவன், எத்தனை பிள்ளைகளோ அப்படின்னு பட்டினத்தார் பாடுன மாரி, இந்த பிறவி சக்கரத்துல நெறைய கணவன் கேரக்டர் பண்ணலாம். நெறைய மனைவி ரோல் எடுத்துக்கலாம். நெறைய பிள்ளைகள் ரோல் எடுத்துக்கலாம். ஆனா, இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கை பூரா. இது வந்து என்ன பிறப்பு, இறப்புங்கிற சக்கரம். புனரபி மரணம், புனரபி ஜனனம். அந்த பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற இந்த சுற்றுப்பாதையிலிருந்து விடுபட முடியாத மனிதர்கள் வந்து, இத உலகம் நாடக மேடை, இது ஒரு தோற்றம் என்று தெரியாம நடிக்கிறதுக்கு விரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா புத்திசாலிகள் வந்து விசாரித்து விவேகத்துல விழிச்சுக்கிட்டவங்க, இது போதும் நடிச்ச வரைக்கும் ரோல் போதும். நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்ப அப்படிதான் கடந்து போறது. இந்த பிறவி சக்கரத்த கடக்கிறது. இது எப்ப முடியும்? இந்த அத்தியாத்ம ஞானம் வரணும். சாஸ்திரமும், சத்குருவும் வரணும். அதுதான் ஏற்கனவே நான் அதெல்லாம் உதாரணம் சொல்லியிருப்பேன். "பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார்ன்னு" திருக்குறள் எடுத்து சொல்லியிருப்பேன். அதுக்கு ஓமானமும் குடுத்திருப்பேன். அந்த பிறவிங்கிற பெருங்கடல நீங்க கையில நீந்தி கடக்க முடியாது. அதுக்கு ஒரு தோணி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு மீண்டும். ஏன்னா, ஒரு கடல்ல விழுந்துட்டீங்கங்கிறதுக்காக கடல்ல இருந்து நீங்க அப்படியே நீந்திக்கிட்டே கரை சேர்ந்துருவீங்களா? எவ்வளவு தூரம் சேர முடியும்? கை வலி எடுத்துக்கும். அப்ப இடையில ஏதோ ஒரு கப்பலோ அல்லது ஒரு போட்டோ வந்து உங்கள ஏத்திக்கிட்டா தான் நீங்க கரை சேர முடியும். அது மாரி இங்க பிறவி சக்கரத்துல நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாரி சுத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாஸ்திரமும், சத்குருவும் தான் போட்டும் அந்த போட்ல இருக்கிற போட்மேனும், படகோட்டியும். அப்ப படகும், படகோட்டியுமாக இவங்க வராங்க. இவங்க வந்து உங்கள கரை சேர்த்த தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க அத புடிச்சுக்கணும்.
நானே நீந்தி பார்க்குறேன் நீந்துனீங்கன்னா ஊர் போய் சேர மாட்டீங்க. அப்ப அது மாரி இங்க நெறைய பேரு தானே முயற்சி பண்ணி பார்த்து, திருப்பி திருப்பி மூழ்கி இறந்து போனவங்க தான் மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்திட்டு இருக்காங்க. அப்ப சாஸ்திரத்தையும், சத்குருவையும் பிடிச்சவங்க பிறவி சக்கரத்த கடந்துர்றாங்க. அப்ப இதுதான் இங்க நுணுக்கம். இத வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அப்ப அத நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் அழகாவே சொல்றாரு. இது மட்டும் இல்ல. பல குறள்கள் சொல்றாரு. அந்த குறளுக்கான வலிமையான ஒரு குறள முன்னாடியே சொல்றாரு. "கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு" கூட அவரு சொல்லிக் குடுக்குறாரு. ஏன்னா, "நீ கத்துக்கிட்டு அப்படியே இருந்துறாதப்பா. அந்த கத்துக்கிட்டதுக்கு தகுந்த மாரி வாழ கத்துக்கோ. அது மாரி நில்லு" அப்படின்னு சொல்லி தராரு. அப்ப இது மாரி மகான்கள் எல்லாம் வந்து நமக்கு நெறைய உபதேசங்கள இந்த உலகத்துக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த இடத்துலயும் அதுதான் இங்க மாயாவாதத்த பார்க்கும்போது, ஆதிசங்கரர் சொன்ன அந்த கருத்துக்கள இங்க அவருடைய சிஷ்யனாக இருக்கிற இந்த வித்யாரண்யர் அழகா எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா வித்யாரண்யருடைய குரு ஆதிசங்கரர் தான். அவரே சொல்றாரு. ஆரம்பத்திலேயே சொல்றாரு. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இங்க இந்த மாயை வந்து நமக்கு என்ன பண்ணுது? பயத்த உண்டு பண்ணுது, கோவத்த உண்டு பண்ணுது, கஷ்டத்த உண்டு பண்ணுது. ஆனா இதெல்லாம் வந்து வந்து போற விஷயம். இது உண்மை கிடையாது. அத ஞானத்தால புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல இல்லையா? அதத்தான் நம்ம அடையணுங்கிறத இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால இங்க வந்து இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். இந்த வேதாந்த ஞானத்த உள்வாங்கி, நம்ம இதெல்லாம் வந்து தோற்றம் தானே. இதுக்கு எதுக்கு சீரியஸ் ஆயிக்கணும்? இது இப்படிதான் இருப்பாங்க. இவங்க ரோல இவங்க பண்றாங்க. அவங்க பண்ணட்டும். அப்படின்னு நம்ம கடந்து போணும். அதே சமயம் நமக்கு நம்முடைய ரோல்ல பாதிப்பு வராமயும் நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம நம்ம ரோல்ல வந்து டிஸ்டர்ப் ஆற மாரி ஒரு ரோல் இடையில வரக்கூடாதுல்ல. வந்தா அதனால நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஞானத்தால சில ரோல்ல நீங்க தவிர்க்கணும். தவிர்த்தும் போகணும். இல்லன்னா அந்த ரோல் வந்து உங்களுக்கு துன்பத்த குடுக்கும். அதனால ஞானம் வந்த பிறகு தேவையில்லாத விசேஷ சுகங்களையும், தேவையில்லாத ரோல எடுத்து நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப வந்து ஒரு நடிகர் வந்து சினிமால நடிக்க வரும்போது டைரக்டர் கேட்கிறாரு. "ஏங்க நீங்க வந்து பிச்சைக்கார ரோல் பண்றீங்களா? இல்ல சிவபெருமான் ரோல் பண்றீங்களான்னு?" கேட்கிறாரு. சரி எப்படியோ நடிக்க வந்துட்டோம். நல்ல ரோலாவே பண்ணுவோமே அப்படின்னு சிவபெருமான் ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கெட்டப் குடுத்துருவாங்க இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கு உதிராட்ச கொட்டை, கையில ஒரு திரிசூலம் எல்லாம் குடுத்து ஒரு சூப்பரா ஒரு கெட்டப்ல நீங்க ரோல் பண்ணலாம். பார்க்குற பக்தர்களும் விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. அதே பிச்சைக்காரன் மாரி நீங்க ஒரு ரோல் பண்ணீங்கன்னா, அந்த படம் உங்கள பொறுத்தவரைக்கும் சினிமா தான். ஆனா பார்க்கிறவனுக்கு பாவமா உங்க மேல பரிதாபம் தான் உண்டாகும். அது மாரி இங்க நாமளும் வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல நல்ல ரோல கொஞ்சம் எடுத்து செய்யணும். கண்ட ரோல் எல்லாம் எடுத்துக்க கூடாது. நமக்கு ரோல் வருதுன்னா, இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இது அப்படியே கடந்து போணும். இது தேவையில்ல. இத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னுலாம் நம்ம சில விஷயங்கள மாடிஃபிகேஷன் பண்றோம்ல. அது ஏன் செய்யணும்? அதுக்கு தான் ஆகாமிய கர்மா கொடுக்கப்பட்டிருக்கு. பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானி அதத்தான் பண்றாங்க. ஞானிகள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுகிட்ட பிறகு தன்னுடைய ரோல மாத்திக்குவாங்க. அவங்க வந்து அப்படியே கொடுக்கப்பட்ட ரோல்லயே இருக்க மாட்டாங்க. கொடுக்கப்பட்ட ரோல்லயே இருந்தா அதுக்கு பேரு பிராரப்தம். கொடுக்கப்பட்ட ரோல லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, அது ஆகாமியம். அப்ப ஆகாமியமும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் குடுத்திருக்கு. நீ எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு ஃப்ரீ வில் குடுத்திருக்கு. அது மனிதனுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் ஆகாமிய கர்மா கிடையாது. நான் ஏற்கனவே அதுவும் சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப ஒரு புலியோ, ஒரு மாடோ, ஒரு நாயோ தன்னுடைய வாழ்க்கைய கொடுக்கப்பட்டபடி வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போகும். அது நினைத்தபடி வாழ முடியாது. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்ல. அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால, நல்லது கெட்டத பிரிச்சு பார்க்கலாம். நித்திய, அநித்தியத்த பிரிச்சு பார்க்கலாம். எது நித்தியமா இருக்கு? எது அழியக்கூடியது? அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கலாம். விழிச்சுக்கிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கைய மாத்திக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஆகாமிய கர்மாங்கிறது மனிதனுக்கே உண்டான ஒரு ஃப்ரீ வில். அப்ப அத நம்ம பயன்படுத்தி நல்ல வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கலாம். தடம் மாறி போக வேண்டியதில்ல. தவறான வாழ்க்கை வாழ வேண்டியது இல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இது மாரி உயர்ந்த ஞானத்துக்குள்ள வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியும், புரியும் என்பதை இங்க மகான்கள் நமக்கு சுட்டிக் காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஸ்லோகத்துல மாயா வந்து அனுபவத்துல தோன்றுவதனால அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஞானம் வந்த பிறகு அந்த மாயை நம்மள ஒண்ணுமே செய்யாது. அதனால அது இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்ப மாயை வந்து அனிர்வச்சனீயம். அப்ப ஞானியினுடைய பார்வையில மாயைக்கு என்று தனித்த ஒரு சத்தியம் கிடையாது. ஆனால் பிரம்மம் ஒன்றே நித்தியம், சத்தியம் என்பதை ஞானி உணர்ந்திருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. இத வந்து நம்ப சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம். அருமையான ஸ்லோகம். அது என்ன அப்படின்னா, "வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், மிருத்திகேத்யேவ சத்யம்" அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வாச்சாரம்பணம், விகாரம், நாமதேயம்னா, இப்போ ஒரு குடம் அப்படிங்கிறது
மாற்றங்களுக்கு பெயரளவில் உரித்தானது தான். ஆனா, அந்த குடத்துல வந்து நீங்க விதவிதமான குடம் பண்ணலாம். ஒண்ண வந்து கழுத்து பெருசா வச்சு குடம் பண்ணலாம். கழுத்து சிறுசா வச்சு ஒரு குடம் பண்ணலாம். கழுத்து பெருசா வச்சு பண்ணிட்டு இதுக்கு பானைன்னு பேர் வைக்கலாம். கழுத்து சிறுசா வச்சு பண்ணிட்டு இதுக்கு குடம்னு ஒரு பேர் வைக்கலாம். என்னங்க குடமும், பானைக்கும் என்னங்க வித்தியாசம்? பானை வந்து கொஞ்சம் வாய் அகலமா இருக்குங்க. குடத்துக்கு வாய் கொஞ்சம் குறுகி இருக்குங்க. ஓகே. அப்ப பெயர்ல தான் மாறுது. ஆனா அதனுடைய ரா மெட்டீரியல் என்னங்க? வெறும் மண்ணு. அது மாரி இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் என்ற காரியம் வந்து தனித்த சத்தியம் கிடையாது. அதுக்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மம் தான் சத்தியம். அப்ப இங்க எப்படி நீங்க பானைய விதவிதமா பண்ணிட்டு, அதுக்கு ஆதாரமான பொருள் மண்ணு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அது மாரி இந்த உலகத்துல விதவிதமான காரியங்கள் தோன்றலாம், இருக்கலாம். ஆனால் அதற்கு ஆதாரமான பொருள் பிரம்மம் தான் என்பதை இந்த ஸ்லோகம் சாந்தோக்கிய உபநிஷத்துல சுட்டிக்காட்டுது. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அதாவது நாமதேயம் அப்படிங்கிறது பெயர் அளவில மாற்றங்கள் நடக்கலாம். அதனுடைய வடிவங்கள் மாறலாம். விகாரம் அடையலாம். அதாவது வேற வேற வடிவங்கள் அடையலாம். ஆனா மிருத்திகேத்யேவ சத்தியம். ஆனா உண்மையில் அந்த இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரம் தான் சத்தியம். அது மாரி இங்க பானைக்கு மண் ஆதாரம் என்பது போல, இங்க உலகத்துக்கு பிரம்மம் ஆதாரம். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப பிரம்மம் இல்லாம இந்த உலகம் இருக்கவே முடியாது. அப்ப இந்த உலகமே பிரம்மம் தான். அப்ப பிரம்மம் சகலமும் பிரம்மம் தானே. அந்த புரிதல் வந்த பிறகு உங்களுக்கு எப்படி உலகம் தெரியும்? பிரம்மமாவே தெரியும். உலகமா தெரியாது. அப்ப அந்த பிரம்மம் மாரி தெரியும்போது உங்களுக்கு இங்க பார்க்கும் இடமெங்கும் இறைவன் நீக்கமற நிறைந்திருப்பது புரியும். அது அந்த விஷயம் புரிஞ்சாலும், ஏது நமக்கு அந்த மாரி புரிஞ்சுகிட்ட உடனே நெறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, "என்னங்க இந்த எரும மாட போய் பிரம்மம் சொல்றீங்களா? அந்த நாய போய் பிரம்மம் சொல்றீங்களான்னு?" கேள்வி கேட்பாங்க. ஆனா, அவங்க எந்த அடிப்படையில இந்த உலகத்த பிரம்மமா பார்க்கணும்னு சொல்றாங்க? அதுக்குள்ள இருக்கிற உயிரல, உணர்வுல பார்க்கணும். உடல பார்க்கக்கூடாது. அதாவது பானையில வந்து பானையினுடைய உருவத்த பார்க்கக்கூடாது. பானை வந்து குடம் மாரி செஞ்சிருப்பாங்க. பானையினுடைய வடிவத்த மாத்தி மாத்தி செய்வாங்க. அப்ப விதவிதமான பானைகளுக்கு வந்து விதவிதமான பேரு கூட குடுத்திருப்பாங்க. அத வச்சுக்கிட்டு இதுதான் முடிந்த முடிவா அப்படின்னு எடுத்துறக்கூடாது. அதுக்கு ஆதார பொருள் என்னவோ அத தான் பார்க்கணும். அப்ப பானையினுடைய வடிவங்கள் மாறலாம். ஆதார பொருள் மண்ணு. அது மாரி இந்த உலகத்தில் பல உருவங்கள் மாறலாம். ஆனா ஆதார பொருள் பிரம்மம். அப்ப நம்ம பிரம்மத்த பார்க்கிறதுங்கிறது உருவத்துல பார்த்து மயங்கக்கூடாது. அந்த உள்ள இருக்கிற உணர்வ பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில பிரம்மம் வந்து இங்க உணர்வா, உயிரா இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுகிட்ட பிறகு, அது பிரகாசிக்கிறதுல வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா, அந்த உயிராய், உணர்வாய் இருக்கின்ற பிரம்மம் வந்து எது எதுல பட்டு எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜடப்பொருள்ல நிச்சயமா பட்டு வெளிப்படாது. ஒரு அறிவு தாவரத்துல ஒரு புலன வச்சுக்கிட்டு கொஞ்சமா அது அசையும். காத்தடிச்சு அசையும், வளரும். அப்ப அது கொஞ்சம் உயிர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா, அது அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியாது. அடுத்தது புழு, பூச்சி இருக்கு. அது நகரும். அது 2 புலன்கள் வச்சிருக்கும். அது மாரி 3, 4ன்னு கடந்து 6 அறிவு மனிதனுக்கு மட்டும் தான் அந்த பிரகாசத்தன்மை வந்து பெருசா இருக்கும். அந்த அறிவு, அந்த பிரம்மம், அந்த இறைவன் பிரகாசிக்கின்ற நிலைப்பாடு 6 அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்த மனிதனிடத்துல தான் முழுமையாக பிரகாசிக்கவும் முடியும். அதத்தான் இங்க வேதம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த பிரகாசிக்கிற தன்மைக்கு நம்ம தயார்படுத்திக்கிறது தான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவமும் இருக்கு. அதுதான் நெறைய உதாரணங்கள நம்ம புரிய வச்சோம். கண்ணாடி கலங்கி இருந்தா எப்படி அதுல உருவம் சரியா தெரியாதோ, அது மாரி உங்க மனசு கலங்கி இருந்தா, உள்ளம் கலங்கி இருந்தா அறிவு பிரகாசிக்காது. அந்த இறைவன் பிரகாசிக்க மாட்டான். ஏன்னா இறைவன்ங்கிறது நீங்க நினைக்கிற மாரி ஏதோ உருவத்துல வரப்போறதில்ல. அது உணர்வாய், உயிராய் இருந்துகிட்டு இருக்கு. அது வெளிப்பட்டு பிரகாசிக்கிற அந்த பாத்திரம் தயாராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அது பியூரா இருந்தா தானாவே அதுல அந்த பியூரிஃபிகேஷன பார்க்கலாம். அப்ப சிலரெல்லாம் வந்து ஏன் வாழ்க்கையில வல்கரா இருக்கான்? சிலர்லாம் ஏன் வாழ்க்கையில கேவலமா நடந்துக்கிறான்? அயோக்கியனா இருக்கிறான் அப்படின்னா, அவன் மனித உருவில இருக்கிறான். ஆனா மெச்சூரிட்டி வரல. அறிவு பிரகாசிக்கிற அளவுக்கு அவன் தகுதி அடையல. அப்ப அதனால சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில மனித வடிவத்தில் இருப்பான். ஆனா பண்ணாத அக்கிரமம் பண்ணுவான். பண்ணாத அயோக்கியத்தனம் பண்ணுவான். நெறைய கெட்ட விஷயங்கள பண்ணிட்டு இருப்பான். அவனெல்லாம் மனித உருவுல இருக்கலாம். ஆனா, அது நம்ம சாஸ்திரம் அவன எப்படி பாக்குதுன்னா, அரக்கன்னு தான் சொல்லும். அதாவது தேவர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது அரக்கர்கள். அதே மனித வடிவுல அவன் உயர்ந்துட்டான்னா, அவன் தெய்வம் ஆகிடுறான். அவன் தெய்வீக தன்மை அடையறான். அதான நான் நேத்து கூட ஆண்டவன் கட்டளை பாட்டு சொன்னேன். அந்த கோபம், களவு, காமம் கொண்டவன் மனித வடிவில் மிருகம். ஆனா அன்பு, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்ட்டு. அப்ப தெய்வமா மாறுறதும், மிருகமா மாறுறதும் நம்ம கையிலயே இருக்கு. அது நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு வச்சு நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்திக்கிறதுக்கான அதிகாரமும் நம்ம கிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப இந்த விஷயத்த நாம எப்படி பார்க்கிறோங்கிறத தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. அப்ப ஏன் நெறைய பேருடைய வாழ்க்கையில துயரங்கள் இருக்கு? வாழத் தெரியாம வாழ்றதுனால துயரங்கள் இருக்கு. புரிஞ்சுகிட்டு வாழும்போது துயரங்கள் இருக்காது. வாழ்க்கைய மாத்திக்கலாம். அதுக்கு தான் புத்திசாலித்தனம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாரி பாடங்கள் எல்லாம் படிச்சு எப்படி வாழணும்? எதனால வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? சுயநலம் இல்லாம வாழலாம். பொதுநலமாக வாழலாம். அந்த பொதுநல தன்மையினால நமக்கு நெறைய விஷயங்களும் இந்த சமுதாயத்துல நடக்கும். ஏன்னா இயற்கை வந்து அப்படித்தான் இருக்கு. அந்த பொதுநல வாழ்க்கையினால தான் இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் துயரம் இல்லாம வாழ முடியும். சுயநலமா வாழ்றவன் வந்து கண்டிப்பா துயரத்தோட தான் வாழ்வான். அத நடைமுறையிலயும் நீங்க பார்க்கலாம். எத்தனையோ மனிதர்கள் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா இயற்கையினுடைய நியதி எப்படின்னா, ஒண்ண கொடுத்தா 100 மடங்கு திருப்பி குடுக்குங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே கர்மா தியரில சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில 1000 விஷயத்த உண்டாக்கும். அது எல்லாமே அப்படிதான். படைப்பே அப்படிதான் இருக்கு. இந்த பிரகிருதியினுடைய நியதியே அப்படித்தான். அது இயற்கையினுடைய ஒரு ரிதம் அது. அதனால தான் ஒரு மாங்காவ நான் சாப்பிட்டுட்டு மாங்கா கொட்டைய பூமிக்குள்ள புதைச்சு வச்ச உடனே, அது மாங்கா மரமா மாறி ஆயிரக்கணக்கான மாங்காய்கள நமக்கு திருப்பி குடுக்குது பாருங்க. அப்ப எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பார்த்தீங்களா? அந்த இயற்கையின் இடத்துல. இயற்கையினுடைய பெருந்தன்மைய கவனிக்கணும். ஒரே ஒரு மாங்கா கொட்டைய தான் சாப்பிட்டுட்டு அதுக்கு குடுத்தேன் நானு, மண்ணுக்கு. அந்த மண்ணுல அது உள்ள போன உடனே அது அப்படியே துளிர் விட்டு மரமா மாறி பல ஆயிரக்கணக்கான மாங்காவ நீ சாப்பிடுன்னு சொல்லி நம்ம சந்ததிக்கே திருப்பி குடுக்குது. அதுதான் அதனுடைய நன்றி விசுவாசம். ஒரு மாங்கா கொட்டைய தான் போட்டேன். மாங்காவ கூட நான் போடல. மாங்காவுல இருக்கிற அந்த சதையெல்லாம் தின்னுட்டு வெறும் கொட்டைய தான் குடுத்தேன். ஆனா அந்த கொட்டைக்கே அது ஆயிரக்கணக்கான மாங்காக்கள திருப்பி குடுக்குதுன்னா, அதான் அந்த இயற்கையினுடைய மகத்துவம். அப்படியே சொல்லிக்கிட்டே போலாமே. தேங்காவ புதைச்சு வைங்க பாருங்களேன், தேங்கா வித. அது உடனே தேங்காய் மரமா மாறி ஆயிரக்கணக்கான தேங்காய்கள குடுக்கும். அப்ப ஒரு விதை வந்து ஓர் 1000 விதைகளை மீண்டும் உற்பத்தி பண்ணி காட்டுது. அதுதான் இயற்கை. அப்ப இது மாரி இயற்கையினுடைய படைப்பு, ஒண்ணு குடுத்தா ஆயிரக்கணக்குல திருப்பி குடுக்குறேன் அப்படிங்கிறத நமக்கு அனுபவத்திலேயே காட்டுது. அப்ப மனிதனும் அப்படித்தான் இருக்கிறான். மனிதனும் அப்படித்தான் படைக்கப்படுறான். ஒரு உயிரினத்திலிருந்து ஓர் 1000 உயிரினங்கள் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது. வெளிய வந்து வந்து மீண்டும் மீண்டும் படைப்பு நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் மாயையினுடைய விளையாட்டு. தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுல நமக்கு என்ன தேவை? எப்படி தேவை? எது தேவை? ஏன் தேவை? அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணி, விவேகத்தால பிடிச்சுக்கிட்டவன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றான். விவேகம் இல்லாதவன் வாழ்க்கைய சங்கடத்தோட, துயரத்தோட வாழ்றான். அப்ப இங்க மனிதனா வந்தாலே இங்க விவேகம் தான் முக்கியம் அப்படிங்கிறது இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுவதையும் பார்க்கிறோம். அப்ப வித்யாரண்யருடைய நோக்கம் வந்து ஞான பார்வையில மாயைக்கு என்று தனித்த சுயாதீன நித்திய சத்தியம் இல்லை என்பதை இந்த ஸ்லோகத்துல வலியுறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதே சமயம் மாயை வந்து நமக்கு அனுபவத்துல தோன்றி பல துயரங்களை கொடுக்கலாம், கோபத்தை உண்டு பண்ணலாம், பல கஷ்டங்களை ஏற்படுத்தலாம். ஆனா நமக்கு இந்த ஞானம் வந்த பிறகு அதெல்லாம் மறைந்து விடும். ஏன் அப்படின்னா, மாயை நம்மள தொட முடியாது. ஏன் தொட முடியாதுன்னா, நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அஞ்ஞானம் தான் மாயையா இருக்கு. ஞானம் வந்த பிறகு அங்க எப்படி இருள் வரும்? மாயை என்பது தமஸ். ஆனா நாமளும் அறிவு, பிரகாசம். அப்ப ஒரு சூரியன் வந்த இடத்துல இருள் வருமா? இருள் வரவே வராது. அப்ப ஞானம் வந்த இடத்துல துயரம் இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறது தான் இங்க வேதம் நமக்கு புரிய வைக்குது. அது நம்ம இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஒண்ணும் புதுசா வர்ற விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நாம அந்த அறிவு தான். ஆனா அறியாமையால நம்ம சூழப்பட்டிருக்கிறோம். சூரியன் எப்பவும் பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கருமேகங்கள் மறைத்துக் கொண்டதுனால வெளிச்சம் வராம இருக்குது. அதுக்காக சூரியன் மறைஞ்சு போச்சு, சூரியன் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. தற்காலிகமாக அந்த கருமேகங்கள் வந்து சூரியனை மறைக்கிறதுனால இருள் வந்துடுச்சு. அப்ப அந்த இருள் மீண்டும் எப்ப போகும்? அந்த மேகக்கூட்டங்கள் கலைந்த பிறகு தானாகவே அந்த சூரியன் இருக்கிறது வெளிப்பட்டு காணப்படும். அது மாரி நாம ஏற்கனவே அறிவு தான். நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் நீங்கிட்டா, நம்மிடத்துல அறிவு பிரகாசிக்கும். அந்த அறிவாத்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நாம அந்த அறிவா இருக்கிறதுங்கிறத ஏன் மறந்துட்டோம்? மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்கள் நம்மை அந்த அறிவை மறைத்து விட்டது. எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நீ ராமசாமி, நீ குப்புசாமி, நீ கமலா, நீ விமலா, நீ இந்த ஜாதி, நீ இந்த படிப்பு, நீ இந்த மாரி பண்ணு, அந்த மாரி பண்ணு அப்படின்னு எல்லாமே நமக்கு மத்தவங்க ஏத்தி வச்சுட்டாங்க. அதையெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்பி அவங்க சொன்னதெல்லாம் புடிச்சுக்கிட்டோம். அப்புறம் இத பண்ணு, அத பண்ணுன்னு சொன்னதெல்லாம் விட மாட்டேங்கிறோம். அப்ப எல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு ரகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம எப்படி அறிவா பிரகாசிக்க முடியும்? அப்ப இந்த ஞானம் வந்த பிறகு, அந்த மாரி பிடிச்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் விட்டுடணும். அது விடுறதுன்னா என்ன? பிராக்டிகலா விட வேண்டியதில்ல. மனசுல விட்டுறணும். அதாவது இது ஒண்ணும் எனக்கு பிரயோஜனம் இல்ல. இத ஏன் நான் புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் வந்து அந்தந்த ரோல் குடுத்தது செய்யுது இந்த பாடி, மைண்ட். நான் இது இல்லவே. நான் அந்த உணர்வு அல்லவா? அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அப்ப நீங்க வந்து சாட்சியா மாறி வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்ப ரோல்ல வந்து அவங்கவங்க ரோல் அவங்கவங்க பண்ற மாரி உங்க பாடி மைண்டும் இந்த உலகத்துக்கு ஒரு ரோல் பண்ணும். அழகா அத பண்ணட்டும். நல்லாவே பண்ணும். இந்த ஞானம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானிகள் தான் இந்த உலகத்துல நெறைய சாதனைகள் பண்ணுவாங்க. சராசரி மனிதர் கூட சாதனை செய்ய முடியாது. ஆனா ஞானிகள் இந்த உலகத்துக்கு நெறைய சாதனைகள் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த ஞானம் அவங்கள அந்த உடலுக்கான அருமையான வேலைய குடுத்துரும். அப்படிதான் இந்த உலகம் வந்து நியதியில இருக்குதுங்கிறது இந்த ஸ்லோகம் 129வது ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இப்ப 130 பார்க்கிறோம். "துச்சா நிர்வசனீயா ச வாஸ்தவி சேத்ய சௌத்ரிதா ஞேயா மாயா திரிபிர்போதைஹி ஸ்ரௌதவ்யக்த்ய லௌகிகைஹி" அப்படின்னு இங்க ஒரு அருமையான விஷயத்த இங்க சொல்றாரு. ஸ்லோகம் 130 இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாயை வந்து நாம ஒரு 3 வகையா புரிஞ்சுக்கணுங்கிறாரு. என்னென்ன மாரி புரிஞ்சுக்கலான்னா, ஞான பார்வையில இந்த மாயைய நம்ம துச்சமா பார்க்கணும். தர்க்கம் பண்ணும்போது, இந்த தர்க்கம் பண்ணி இந்த மாயை எப்படிங்க இருக்குன்னு கேட்கும்போது, அது சத்தியம்னு சொல்ல முடியாது, அசத்தியம்னு சொல்ல முடியாது. ஆகவே அனிர்வச்சனீயமா பார்க்கணும். உலக அனுபவத்துல நமக்கு வரும்போது, உலக அனுபவ பார்வையில் நமக்கு இந்த மாயை வந்து இருக்குது. அப்ப இத நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா, அனுபவத்துக்கு வருதே. நமக்கு ஒரு துயரத்த குடுக்குது, ஒரு கஷ்டத்த குடுக்குது, ஒரு கோபத்த குடுக்குது அப்படின்னா, அப்ப அனுபவத்துக்கு வருது. அப்ப அனுபவ பார்வையில மாயை இல்லை என்று சொல்ல முடியாது. மாயை இருக்கிறது. அப்ப இந்த 3 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஞானம் வந்துட்டா தான் மாயை துச்சம். தர்க்கத்துல, விசாரணையில மாயை அனுபவச்சனீயம். ஆனா உலக அனுபவத்துல, வியாவகாரிக சத்தியத்துல மாயை இருக்கிறது. அப்ப இந்த 3 நிலைகளை நடைமுறையில பார்க்கும்போது, ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய இந்த 3 முறைகளால் நாம் அறிய முடிகின்றது என்று பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து ஏன் இந்த 3 விளக்கங்கள்? மாயைக்கு ஏன் இந்த மாரி 3 பெயர்கள்? ஏனென்றால் பார்வை மாறுகிறது. அந்த பொருள் மாறவில்லை. மாயை மாயையாத்தான் இருக்கு. ஆனா நம்ம பார்க்கிற பார்வை மாறிடுது. இப்ப ஒரே கடல் தான். அந்த கடலை வந்து மீனவன் ஒரு மாரி பார்ப்பான். மீனவனுக்கு அந்த கடல் எப்படின்னா, எனக்கு படி அளக்கிற கடவுள்ப்பா. கடவுள் தான் கடல் தேவி. அப்ப கடவுள் தேவி கிட்ட நான் போய் மீன பிடிச்சுட்டு வந்து வியாபாரம் பண்ணி என்னுடைய வயித்து வளர்ப்பேன். அப்ப என்னுடைய வாழ்க்கைய வாழ வைக்கிற தேவதை தான் இந்த கடல் அப்படின்ட்டு கடல வந்து அவன் கடவுள் மாரி பார்ப்பான். யாரு? மீனவன். ஆனா ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவான்? கடல் வந்து எப்படி சால்ட் ஏன் இப்படி வந்துச்சு? இது ஏன் இப்படி அலைகள உற்பத்தி பண்ணுது? அந்த இடத்துல ஏன் அசையாம இருக்குது? இந்த இடத்துல ஏன் அலை வருது? அப்படின்னு அவன் கடல் அலைகள, கடல பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். விஞ்ஞானியினுடைய பார்வையில கடல் என்பது ஒரு ஆராய்ச்சி பொருளா மாறிடும். மீனவனுடைய பார்வையில கடவுள் வந்து அவனுக்கு படி அளக்கிற கடவுளா மாறிடும். இவங்க 2 பேர தவிர்த்து ஒரு கவிஞன் வரான், ஒரு புலவன் வரான்னா, அவன் கடல் பார்த்த உடனே அவன் கவிதை எழுத ஆரம்பிச்சுருவான். கடலுடைய வர்ணனைகள் அவன் கவிதை மாரி எழுத ஆரம்பிச்சுருவான். அப்ப இந்த 3 பேரும் ஒரே விஷயத்த தான் பார்க்குறாங்க. ஒரே கடல தான் பார்க்குறாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப இது மாரி தான் மாயை ஒண்ணு தான். ஆனா அந்த மாயைய புரிஞ்சுக்கிறவங்களுடைய பார்வை வேற வேற. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஞானி வந்து இந்த மாயைய துச்சமா புரிஞ்சுக்கிறான். இது ஒண்ணுத்துக்கும் நமக்கு யூஸ் இல்ல. இது வெறும் தோற்றம் தானே! அப்படின்னு அவன் அத கடந்து போவான். மாயைய பத்தி அவன் இம்பார்ட்டன்ஸே குடுக்க மாட்டான் ஞானி. அதனால ஞானியை பொறுத்தவரைக்கும் மாயை துச்சம். ஆனா ஒரு விவேகி இருக்கிறான். அவன் வந்து மாயையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். இது சத்தியமா? அசத்தியமா? இது இருக்குதா? இல்லையா? அப்படின்னு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தர்க்கவாதிக்கு, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக தர்க்க ரீதியாகவே அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கவே முடியாது என்பதனால, அது அனிர்வச்சனீயம் என்று தர்க்கத்துல பார்த்துடலாம். ஆனா, ஒரு சாதாரண பாமரனுக்கு இந்த உலகம் உண்மையிலேயே இருக்குதுங்க. இந்த உலகம் இல்லைன்னு எப்படி அவன் ஒத்துக்குவான்? அவன் தான் அனுபவிக்கிறானே. அனுதினமும் இந்த உலகத்துல பல விஷயங்கள அனுபவிக்கிறானே. அவன்கிட்ட போய் நீங்க துச்சமா சொல்ல முடியாது, அனிர்வச்சனீயம்னு சொல்ல முடியாது. அவன பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் உண்மை. ஆக அவன் அனுபவிக்கட்டும்னு விட்டுட வேண்டியது தான். அப்ப 3 பேருடைய பார்வை 3 விதமாக இருப்பது போலவே, இங்க ஒருவன் கடலை பார்த்து 3 பேர் 3 விதமாக நினைப்பது போல, மாயையும் இவ்வாறு 3 நிலைகளில் விளக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்லயே வந்து சொல்றாரு. வாஸ்தவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? வாஸ்தவி அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல வாஸ்தவமா என்ன இருக்கோ, அந்த அனுபவ பார்வைய இங்க குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கும்போது நமக்கு சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, பிறப்பு இருக்கு, மரணம் இருக்கு. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் யாருடைய வாழ்க்கையில உண்மையா தெரியுது?
இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகின்ற சராசரி மனிதனுடைய பார்வையில இதெல்லாம் வாஸ்தவமாவே இருக்குதுங்க. ஏன்னா நான் பார்க்கிறேனே, என் கண்ணு முன்னாடியே மரணம் நடக்குது. என் கண்ணு முன்னாடியே பிறப்பு நடக்குது. அப்ப என் முன்னாடியே தான் சுகம் நடக்குது. என் முன்னாடியே தான் துக்கம் நடக்குது. அப்ப இது உண்மையிலேயே இருக்குது. ஆமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம அந்த சாதாரண மனிதன் இடத்துல சொல்லணுமே தவிர, அந்த இடத்துல இத போய் ஆராய்ச்சி பண்ணி பாரு. இது சத்தும் கிடையாது, அசத்தும் கிடையாது. இது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் ஒண்ணும் புரியாது. என்னமோ வளரிட்டு இருக்கான் இந்த ஆளு நல்லா தான் இருந்தான் அப்படின்ட்டு அவன் நம்மள திட்டிட்டு போயிடுவான். அப்ப அதனால நம்ம இந்த இடத்துல உலகத்த உண்மைன்னு பார்க்கிறவங்க கிட்ட போயி அனிர்வச்சனீயம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அதுவும் மீறி ஞானிகளுடைய பார்வையில துச்சமா பார்ப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த உலகத்த துச்சமா பாருன்னு சொல்லுவாங்களா? அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இதனால என்னன்னா, எதார்த்தமான ஒரு சராசரி மனிதனை பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் உண்மை. ஆனா, கொஞ்சம் விவேகத்தால விழிச்சுக்கிட்டவனுக்கு இது ஒரு புரியாத புதிர். அதே ஞானிக்கு இது ஒரு துச்சம். இப்படிதான் இங்க 3 பேருடைய பார்வை 3 விதமாக அனுபவத்தில் இருக்கிறது. ஏன் அந்த அனுபவம் உண்டாகுது? சராசரி மனிதனுக்கு இந்த உலகம் உண்மையாக இருப்பது போல, ஞானி வந்து இத தோற்றம் என்று புரிந்து கொண்டான். அதனால உண்மையிலேயே ஞானிக்கு பாரமார்த்திய சத்தியம் மட்டும் தான் நடைமுறையில இருக்கு. அவனிடத்துல வியாவகாரிக சத்தியம் உண்மை கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த வியாவகாரிக சத்தியத்த வந்து சினிமா மாரி எடுத்துக்குவாங்க. ஞான வாழ்க்கையில என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ரோல நாம பண்றோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல அவங்க பண்றாங்க. அருமையா நடக்குது. நடக்கட்டுமே! அவங்க கெட்டவனா வந்து கூட நம்ம முன்னாடி ரோல் பண்ணுவாங்க. அந்த கெட்ட ரோல் நம்ம வாழ்க்கையில வந்து போகும். அவங்க வந்து நமக்கு தொந்தரவு குடுத்துட்டு போவாங்க. அந்த ரோல அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓகே. அப்படின்னு நம்ம அத டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும். அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அவன முடிச்சு கட்டாம விடமாட்டேன். அப்படி இப்படின்னு அவங்கள எதிர்த்துக்கிட்டு திருப்பி நம்ம போறது வந்து அஞ்ஞானம். ஞானியினுடைய பார்வையில நமக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ணாலும், அந்த தொந்தரவு வந்து போணும்னு இருக்குது. வந்துட்டு போயிட்டான் போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஒருத்தன் வந்து சந்தோஷத்த குடுத்தாலும், இந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருக்குது. இவன் மூலமா கிடைச்சது. ஓகேன்ட்டு அத கடந்து போயிடுவாங்க. அதனால ஒருத்தன் சந்தோஷம் குடுத்துட்டான் அப்படின்னு அவன கட்டி பிடிச்சுக்கிட்டு அவன கூடவே வச்சுக்கவும் மாட்டாங்க. ஒருத்தன் துக்கத்த குடுத்துட்டான். இருங்க இப்பயே அவன போட்டு தள்ளுறேன். அவன குத்தி கொன்னுடுறேன் அப்படின்னு கொலை பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இது படம் தானே. அந்தந்த கதாபாத்திரத்த அவங்க செய்றாங்க. அழகா செய்யட்டுமே அப்படின்னு அவங்க கடந்து போறது தான் சம தரிசனகா. ஞானிகள் வந்து சம தரிசனத்துல பார்ப்பாங்க. அஞ்ஞானி அப்படி பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, உலகத்த உண்மையா இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆயிக்குவான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆயிடுவான். அதுக்கு உடனே மாற்றம் பண்ணணும்னு துடிப்பான். உடனே அத சரி பண்ண போறேன்பான். அல்லது இத மாத்தி காட்டுறேன் பாருங்கம்மா. இப்படிதான் அவன் துடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு வினாடியும் அஞ்ஞானிய பொறுத்தவரைக்கும் இந்த உலக விவகாரங்கள்ல, இந்த வியாவகாரிக சத்தியத்துல துடிப்பிலேயே இருக்கும். அதுதான் ரஜோ குணம். அதாவது அந்த ரஜோ குணம் என்ன பண்ணும்னா, எப்படியோ மாற்றம் பண்ண போறேன். எதையாவது செய்ய போறேன். அப்படின்னு ஒரு வேகம் இருக்கும். தமோ குணத்துல இருக்கிறவன் சொல்ல வேண்டியதே இல்ல. அவன் தூங்கிட்டு இருப்பான். அவன் எதையும் கண்டுக்கவும் மாட்டான். அவனுக்கு இந்த உலகம் இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? எனக்கு 3 நேரம் சோறு கிடைக்குதா? தூங்குறதுக்கு இடம் கிடைக்குதா? சந்தோஷமா இருக்கேன் போதும் அப்படின்னு அவன் அப்படியே போயிடுவான். அவன பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ரஜோ குண ஆளுக்கு தான் பெரிய பிரச்சனை. ஞானி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் சாதாரணமா போயிடுவான். அப்ப இங்க 2 பேரால பிரச்சனை இல்ல. தமோ குணத்துல இருக்கிறவனாலயும் பிரச்சனை இல்ல. நல்ல சத்துவ குணத்துல வந்த ஞானியினாலயும் பிரச்சனை இல்ல. இந்த ரஜோ குணத்தினால தான் இந்த உலகமே பிரச்சனை. அதனால ரஜோ குணம்ங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான குணம். ஏன்னா எப்பயுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மாவே இருக்காது மைண்ட். அப்ப அதுதான் ரொம்ப கேரக்டர் வைஸ் வந்து மனிதர்கள் வந்து மாத்தி, மாத்தி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வரக்கூடிய சுகத்த அனுபவிப்பாங்க. அப்புறம் அதனால வரக்கூடிய துக்கத்த அனுபவிப்பாங்க. அப்புறம் துக்கம் வந்துருச்சுன்னு புலம்புவாங்க. அப்புறம் சந்தோஷம் வந்துருச்சுன்ட்டு குதிப்பாங்க. இப்படிதான். அதுதான் சராசரி மனிதனுடைய வாழ்க்கை முறை. அப்ப இங்க வந்து மாயை இப்படி இந்த ஸ்லோகத்துல இப்படி பேசுறாரு. அந்த துச்சமா பார்க்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இங்க திரிபிர் போதைஹின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. மாயையை வந்து புரிந்து கொள்ள 3 பிரமாணங்கள் அவசியம் என்று இந்த ஸ்லோகத்துல சுட்டிக்காட்டுறார். எப்படின்னா, லௌகீக போதம், யௌத்திக போதம், ஸ்ரௌத்த போதம். 3 போதம். போதம் அப்படின்னா இங்க ஞானம் என்றும் பொருள் எடுத்துக்கலாம். அப்போ மாயையை புரிந்து கொள்வதற்கான 3 ஞானத்துல லௌகீக ஞானம் என்றால் இந்த உலகம் உண்மை என்பதாக பார்க்கின்ற ஒரு ஞானம். யௌத்திக போதம் அப்படின்னா, விசாரத்தினால விவேகத்தை அடைந்து இது ஒரு தோற்றம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அல்ல, அசத்தியம் அல்ல அப்படின்னு ஒரு தெளிவு அடைகிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு யௌத்திக போதம். அதாவது பகுத்தறிவை பயன்படுத்தி சரியா, தப்பா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிற நிலைப்பாடு. இன்னொன்னு வந்து ஸ்ரௌத்த போதம். ஸ்ரௌத்த போதம்னா, இந்த மாரி அத்தியாத்ம ஞானங்கள படிக்கிறது. அதாவது
இந்த உலகம் யார்? நான் யார்? என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார்? இது எப்படி இந்த உலகம் இப்படிலாம் அழகா இயங்குது? அப்படி இப்படின்னு அந்த தர்க்கவாதத்துல கொஞ்சம் மேன்மை அடைந்து, இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானங்களை படித்து, உபநிடதங்கள், மகா வாக்கியங்கள் எல்லாம் படிச்சு, ஒரு தெளிவு வந்த பிறகு, ஸ்ரௌத்தவாதத்துல அதாவது ஸ்ரௌத்த போதம்ல இந்த உலகம் வந்து துச்சமாயிடுது. மாயை வந்து துச்சமா தெரியும் ஞானிக்கு. அதனால ஞானத்துல வந்து இங்க பிரம்மத்துக்கு வேறான ஒரு சத்தியம் இருக்கவே முடியாது. அப்படிங்கிறது ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. ஞானம் வந்து என்ன முடிவு முடிவு பண்ணுது? வேதத்தினுடைய பிரமாண வாக்கியம் தான் ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. வேதத்தினுடைய பிரமாணம் வாக்கியம் என்ன? பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. அப்ப பிரம்மம் தான் இங்க சத்தியமா இருக்கு. இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம். மித்யான்னா தோற்றம். அவ்வளவுதான். இதுதான் ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. இதுதான் ஸ்ரௌத்த போதம். ஸ்ரௌத்த போதம் என்றால் இருப்பது இருப்பு மாத்திரமே. இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம் மாத்திரமே. அதான் மூவி. அதாவது வெள்ளை திரையில வந்து திரைப்படம் ஓடுவது போல, என்னுடைய சுய அறிவில் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அதாவது அந்த பிரம்மம்ங்கிற ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவினுடைய சுய அறிவுல உலகம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் என்ற ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த படம் என்பது ஒரு தோற்றம் தான். ஆனா அந்த தோற்றம் எப்படி உண்டாகுது? சுய அறிவின் மீது ஓடிக்கிட்டு இருக்கு. படம் ஓடிட்டு இருக்கு. வெள்ளை திரையின் மீது அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த தெளிவு, அந்த ஞானம் அதனால பாதிக்கப்படாது. அந்த வெள்ளை திரை பாதிக்குமா? வெள்ளை திரையின் மீது படம் ஓடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படியே பயங்கரமான ஒரு குண்டு வெடிக்கிற சீன் வருது. அப்படியே திபு திபுன்னு பத்திக்கிட்டு எரியுது. உடனே ஸ்கிரீன் பத்திக்குமா? பத்தாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சீன் மாறுது. பயங்கரமான இடி, மின்னல், மழை பெய்யுது அந்த சினிமாவுல. உடனே ஸ்கிரீன் நனைஞ்சிடுமா? நனையாது. அப்ப ஏன் இதனால பாதிக்கப்படாம இருக்கின்ற திரை மாதிரி இங்க அறிவு இருக்கு. சுய அறிவு வந்து அப்படித்தான் இருக்கு. அதுல படவே இல்ல. அத தொடவே இல்ல. ஆனா அது இருக்கிறதுனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இங்க அறிவின் அதிஷ்டானத்துல, இங்க இந்த உலகம் தெரியுது இல்லையா? இப்ப இந்த உலகம் தெரியிறதே மனசுல தான். மனசுல தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம அததான் சொல்றோம். இந்த உலகம் என்பது மனதின் கற்பனை. மனம் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப உருவாக்கி வச்சிருக்கிறதுல உண்மையா இருக்கிற மாரி நமக்கு கேரக்டர் எல்லாம் குடுத்துருக்கு. அப்ப அந்த கேரக்டர்ல வந்து நீங்க ஒரு ரோல் பண்றீங்க, நான் ஒரு ரோல் பண்றேன். நான் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஏதோ கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்கவங்களுக்கு ஏதேதோ வேலைகள் குடுத்துருக்குது. நீங்க போய் இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க உங்க வேலைய பார்க்க போறீங்க. நான் என்னுடைய வேலைய பார்க்க போறேன். அப்ப இப்படியே நம்ம வாழ்க்கையில ஏதோ பண்ற மாரி இருக்குது. ஆனா இது எல்லாம் உண்மையிலேயே படத்துல வர்ற சீன் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த சுய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி தான். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? எனக்கு என்ன பெனிஃபிட்னா ஒண்ணுமே இல்ல. அது அது நடந்தா அது அது போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க, போனாங்க. அவங்க என்னத்த கொண்டு வந்தாங்க, என்னத்த கொண்டு போனாங்க. படத்துல நடிச்சுட்டு போனாங்க. அவ்வளவுதானே. அதே தான் நாமளும் செய்ய போறோம். யாரும் வரும்போது எதையும் எடுத்துட்டு வரப்போறதில்ல. போம்போது எதையும் கொண்டு போறதில்ல. கொடுக்கப்பட்ட ரோல பண்றோம். அந்த ரோல்ல வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்ல, உங்களுக்கு சிவாஜி கணேசனுக்கு வந்து சிவபெருமான் ரோல் குடுத்துட்டாங்கன்னா, உடம்பு பூரா தங்க நகை போட்டு வந்துருவான். அப்போ சிவாஜி கணேசன் ரோல் வந்து ஒரு நாராயணன் ரோல் குடுத்துட்டாங்கன்னா, அப்படியே பட்டு பீதாம்பரம், கழுத்து நெறைய தங்க நகைகள், கையில ஒரு ஆயுதம், தலையில ஒரு கிரீடம் அப்படியே வச்சுக்கிட்டு பெருமாள் மாரி வருவாரு சிவாஜி கணேசன். அந்த சீன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரோல் செய்றாரு. அதனால அந்த தங்க ஆபரணங்கள்லாம் அவருக்கு சொந்தமாயிடுமா? படத்த நடிச்சு முடிச்ச உடனே கழட்டி வச்சுட்டு போயிடணும். அவர் அப்படியே வெளிய போனாருன்னா பிடிச்சிருவாங்க. "ஏய்யா சினிமால நடிக்கிறதுக்காக குடுத்தய்யா அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைய்யா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழட்டி வாங்கிட்டு தான், அவர் என்ன பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாரோ, அந்த பேண்ட் ஷர்ட்ட போட்டு அவர் வீட்டுக்கு போணும். அது மாரி நாமளும் இங்க நம்ம பேண்ட் ஷர்ட் என்ன? இந்த பாடி தான். இந்த உடம்பு தான். அப்ப வரும்போது இந்த உடம்போடு வந்தோம். போம்போது இந்த உடம்போடு தான் போப்போறோம். இன் பிட்வீன் நமக்கு இந்த கேப்ல நெறைய கிடைச்சிருக்குது. என்னென்னமோ கிடைச்சிருக்குது. அதெல்லாம் நம்பளுதுன்னு உரிமை கொண்டாடுறோம். அந்த ரோல் நடிக்கிற வரைக்கும் தான் அந்த உரிமை எல்லாம். அந்த சீன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. உண்மதானே? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம தாத்தா வந்தாரு, பாட்டி வந்தாரு. அந்த ரோல் பண்ணாங்க. அந்த தாத்தா ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, என் பையன், இது என் பேரன், இது என்னுடைய சொத்து அப்படி இப்படின்னாரு. போயிட்ட பிறகு என்னத்த எடுத்துட்டு போனாரு? அவரு சொத்த தூக்கிட்டு போனாரா? இல்ல பையன தூக்கிட்டு போனாரா? இல்ல பேரன தூக்கிட்டு போனாரா? ஒண்ணும் கொண்டு போ முடியாது. அப்ப அந்த ரோல் பண்ற வரைக்கும் தான் அந்த கதாபாத்திரத்துல, இது என்னுடைய பையன், இது என்னுடைய பேரன், இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உடம்பு விட்ட பிறகு ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப அது மாரி தான் நமக்கும் ரோல். அப்ப நாம வாழுகின்ற இந்த வாழ்க்கை ஒரு ரோல், ஒரு கதாபாத்திரம் என்று புரிந்துவிட்டா, வாழும்போதே இதை அருமையாக வாழலாம் இல்லையா? அப்ப இன்னும் நம்ம ரோல வந்து மாத்தலாம் இல்லையா? ஆகாமிய கர்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் நான் சொல்றேன்.
அது நெறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. ஆகாமிய கர்மாவினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, கொடுக்கப்பட்ட ரோல ஏன் நான் இந்த ரோல செய்யணும்? இன்னும் கொஞ்சம் சூப்பரான ரோல் பண்றேன். அப்படின்னு நீங்க ரோல மாத்தவும் முடியும். ஆனா அது ஞானத்தால தான் முடியும். அஞ்ஞானிகளால் முடியவே முடியாது. அப்ப இத தான் நீங்க புரிஞ்சுகிட்டு மாத்துறவங்க மாத்திக்குங்க. வாழ்க்கை ஆனந்தமா மாறிடும். நீங்க எத நோக்கி போறீங்களோ அதுதானே உங்க வாழ்க்கை. தேடும் பொருள் எதுவோ அது நான் தான் புரிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தானா வரும். அதுதான் உண்மையான நிலைப்பாடு என்று இங்க வேதம் சொல்லிக் குடுக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல அத்வைதத்தினுடைய நுட்பமான விஷயம் என்னன்னா, இங்க வித்யாரண்யர் வந்து 3 பிரமாணங்களை ஒன்றாக இணைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது பிரமாணங்கள 3 இணைக்கிறார்ன்னா, லௌகீகம், யௌக்திகம், ஸ்ரௌத்தம். லௌகீகத்துல வாஸ்தவமா இந்த உலகம் இருக்கு. ஏன்னா லௌகீகங்கள பொறுத்தவரைக்கும் உலகம் உண்மை என்று நம்புகிறார்கள். யௌத்திகம் என்பது உலகம் தோற்றம், அனிர்வச்சனீயம். அதுல எனக்கு வந்து இது இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க, இல்லன்னு சொல்ல முடியாதுங்க. சினிமா மாரிங்க. சீன் பை சீன் மாறிக்கிட்டே இருக்கும். வரும், போகும். ஆனா அது சினிமாவுல வந்து அப்படியே தங்க காசு கொட்டுற மாரி ஒரு சீன் வருதுன்னா, நீங்க போய் அள்ளிக்கிட்டு வர முடியுமா? முடியாது. அப்ப அது வந்து வெறும் தோற்றம். ஆனா வரும், போகுங்க. அப்படின்னு கடந்து போற ஒரு தெளிவு. அதுக்கு பேரு யௌத்திகம். இன்னொன்னு ஸ்ரௌத்தம். ஸ்ரௌத்தம்ல வந்து முடிந்த முடிவு, ஞானம். அந்த ஞானத்துல இங்க எல்லாம் தோற்றம், துச்சம். இங்க ஒண்ணும் பிடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன் பிட்வீன் இந்த உலக வாழ்க்கையில வாழுகின்ற கேரக்டர கூட இந்த பாடி மைண்ட் செய்யுது. அவ்வளவுதான். இந்த பாடி மைண்டுக்கு கொடுக்கப்பட்ட ரோல செய்து, இதனுடைய கதாபாத்திரத்துல என்ன ரோல் வேணா குடுத்திருக்கலாம். ஒரு ஜட்ஜா ரோல் குடுத்திருக்கலாம், ஒரு டாக்டரா ரோல் குடுத்திருக்கலாம், என்ஜினியரா ரோல் குடுத்திருக்கலாம். உங்களுக்கு சினிமா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கதாபாத்திரத்த குடுத்து அந்த ரோல பண்ணுங்கங்கிற மாரி தொழில்ல இந்த ரோல் குடுத்திருக்கலாம். கணவன் மனைவி உறவுல ரோல் குடுத்திருக்கலாம். இப்படி எல்லா ரோலும் எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியது தான். ஆனா அது இந்த பாடி மைண்டுக்கான ரோல் தான். ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்சி வந்து இதுல சம்மந்தப்படுவது கிடையாது. அது இந்த உடம்பையும் ரோலா தான் பார்க்கும். ஆப்போசிட்ல இருக்கிற உடம்பையும் ஒரு ரோலா தான் பார்க்கும். சாட்சிய பொறுத்தவரைக்கும், இது என்னுடைய உடம்புங்கிற அபிமானம் எல்லாம் எந்த உடம்பு மேலயும் கிடையாது. ஏன்? திரைப்படத்துல அந்த திரையில வந்து எனக்கு கதாநாயகன் நல்ல கேரக்டர் பண்ணான். நல்லதெல்லாம் பண்ணான். வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி குடுத்தான். எனக்கு இவன ரொம்ப புடிச்சு போச்சுங்க. அதனால இது ஸ்க்ரீன்லயே இருக்கட்டுங்களேன். இவன இங்கேயே விட்டுருங்க. வில்லன் வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணான். நெறைய பேர குத்தி கொன்னான். அவன் வேண்டாங்க. அவன இந்த ஸ்க்ரீன்ல இருந்து தூக்கிடுங்க. அப்படின்னு அந்த வெள்ளை திரை சொல்லுமா? ஒரு நாளும் அந்த வெள்ளை திரையில வந்து கதாநாயகன் நல்லவனா இருந்தாலும் அது ஏத்துக்காது. கெட்டவனா இது வில்லன் வந்தாலும் அவன வச்சுக்காது. எதுவுமே அதுக்கு தேவையில்ல. அது வெறும் தோற்றம்னு அதுக்கு தெரியும். அது மாரி இங்க பிரம்மத்துக்கு, சாட்சிக்கு, அறிவுக்கு இது வெறும் தோற்றம் என்று தெரிவதனால, எதன் மீதும் அபிமானம் வைக்காது. ஒருத்தர் நல்லது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள புடிச்சுக்காது. ஒருத்தர் கெட்டது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வெறுக்காது. அதனால தான் இங்க விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த நிலைப்பாடு தான் பிரம்மத்தினுடைய நிலை. அதுக்கு தான் அந்த திருக்குறள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறள் எல்லாம் மறந்துடவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குறள். அதாவது ஒருத்தனுக்கு வேண்டும், வேண்டாம் அப்படிங்கிற 2 விஷயங்களும் யாரிடத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட இறைவனுக்கிட்ட துயரமே கிடையாது. யாண்டும் இடும்பை இல. எப்போதும் துயரம் கிடையாது. அப்ப அந்த நிலையை வந்து ஈஸ்வரன் நிலையா பார்க்கிறோம். அந்த நிலையை நம்ம அடைந்து விட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த நிலையை அடைந்து விட வேண்டும். அதுக்கு தான் இந்த ஸ்ரௌத்தம் என்ற ஞானம். அத விட்டுட்டு நம்ம லௌகீகத்திலேயே இந்த உலகத்த உண்மைன்னு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. நீங்க தொரத்த அது உங்கள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அத பிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில வந்து பணம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கங்களேன். இப்ப பணத்த நீங்க தொரத்துனீங்கன்னா, பணத்த நீங்க பிடிக்கவே முடியாது. நீங்க பணத்த வந்து அத பிடிச்சிடுறேன் பாருங்களேன். அது எப்படியாவது இன்னைக்கு 1,00,00,000 சம்பாதிச்சு காட்டுறேன். நாளைக்கு ஒரு 10,00,00,000 எப்படி முயற்சி பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிடிக்க பாருங்களேன். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிடிக்கவே முடியாது. எப்ப உங்களுக்கு போதும்னு ஒரு நிறைவு வந்துடுதோ, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அப்படியே அமைதியாய் உட்கார்ந்துட்டீங்களோ, அது அப்படியே உங்க பின்னாடி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. அதுதான் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு நிழல் சொல்லுவேன். அந்த நிழல் உதாரணம் எப்படி சொல்லுவேன்னா, இப்ப உங்க உடம்புல இருந்து ஒரு நிழல் வெளிய தெரியுது. அந்த நிழலினுடைய முகம் வந்து நீண்டுகிட்டு இருக்குது தூரத்துல. இப்ப நான் அத மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த நிழல்ல போய் ஜம்ப் பண்ணி அந்த முகத்த மிதிக்க ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்ச உடனே அந்த முகம் திருப்பி ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போயிடும். நீங்க அத டச் பண்ணவே முடியாது. திருப்பி ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா, திருப்பி அந்த நிழல் தூரமா போயிடும். திருப்பி ஜம்ப் பண்ணீங்கன்னா, அந்த நிழல் தூரமா போயிடும். ஒரு நாளும் அந்த நிழல நீங்க மிதிச்சு சாதிக்கவே முடியாது. "அட போப்பா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து பாருங்க. அது உங்க பின்னாடியே வரும். அந்த நிழல் வந்து உங்க பின்னாடியே வரும். இது எப்படி நடக்குது? அப்ப நமக்கு வேண்டான்னு சொல்லி ஒண்ண விட்டா, அது நம்ம பின்னாடி வரும். வேணும்னு சொல்லி ஓடுனா, அது பிடிக்கவே முடியாது. அப்ப இதுதான் இயற்கையினுடைய நியதி. இப்படிதான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது புரிஞ்சுகிட்டவன் ஞானி. புரியாதவன்
அஜ்ஞானி. இப்படிதான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்குது. புரிஞ்சுகிட்டவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள பார்க்கலாம். புரியாதவருடைய வாழ்க்கையில என்றைக்கும் மாற்றத்த பார்க்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லது அதை விட கஷ்டத்துல வாழ்வதையும் பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வராருன்னா, இங்க அந்த மாயையினுடைய அனுபவம் தவறு என்று அவர் சொல்லல. அதே மாரி தர்க்கவாதிகளும் அது வந்து அனிர்வச்சனீயம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வேதத்தை அறிந்து கொண்ட இது போன்ற அத்தியாத்ம ஞானத்தை, உயர்ந்த பாடத்தை உணர்ந்து கொண்ட உத்தமர்களுக்கு மட்டும் இது எப்படி தெரியுது? வெறும் தோற்றம், துச்சம் என்பதாக புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இததான் நம்ம இந்த இடத்துல நல்லா ஆழமா உள்வாங்கிக்கணும். இந்த செயல பொறுத்தவரைக்கும். அப்ப இந்த இடத்துல அனுபவமா நம்ம என்ன பார்க்கலாம்? மாயை வந்து அனுபவத்துல எப்படி இருக்கு? நமக்கு துயரத்தை கொடுப்பதாக இருக்கு, கோபத்த கொடுப்பதாக இருக்கு, பிரச்சனைகள கொடுப்பதாக இருக்கு. அதுவே நீங்க வியாவகாரிக சத்தியத்த உண்மையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் விசாரணை பண்ணி தர்க்கத்துல நீங்க இத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இது வந்து போகும். ஆனா இது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு அனிர்வச்சனீயம் என்று புரிஞ்சிடும். அப்ப ஒரு வழியில நீங்க இந்த மாயையினுடைய விளையாட்டுல மாட்ட மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு ஆத்ம ஞானம் வந்துவிட்டா, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார்? அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா, நீங்க சாட்சி பாவனைக்கு வந்துருவீங்க. இம்மீடியட்டா நீங்க சாட்சி ஆன பிறகு, அந்த ஞானத்தின் ஒளியில, அந்த அறிவு பிரகாசத்துல இருள் இருக்கவே இருக்காது. அங்க மாயையே கிடையாது. ஏன்? மாயை என்பது தமஸ், இருள். அப்ப இத புரிஞ்சுட்டா போதும். இததானே உபநிடதம் சொல்லுது. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தின்னு ஒரு உபநிடத மந்த்ரா இருக்கு. சாந்தி மந்த்ரா. அதுல என்ன சொல்லுது? அசத்தோமா சத்கமய. ரிஷிகள் வேண்டுறாங்க. அந்த அறிவிடத்துல. அந்த அசத்தான விஷயத்திலிருந்து என்னை அதாவது உண்மையற்ற விஷயத்திலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்துச் செல்வாயாக. அசத்தோமா சத்கமயனா, உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்துச் செல்வாயாக. தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னா, இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்துச் செல்வீராக. மிருத்யோமா அமிர்தம் கமயன்னா, மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல்வீர்களாக என்று இந்த 3 வரிகள் வந்து உபநிடத வரிகள். ரொம்ப அருமையான வரிகள். அப்ப இத மகான்கள் வேண்டி, இப்படி இந்த நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வாயாக, அழைத்துச் செல்வீராக என்று குருவினிடத்திலும், சாஸ்திரனிடத்திலும் முறையாக வேண்டுகிறார்கள் என்று பார்க்க முடியுது. அப்ப இதத்தான் நாமளும் வேண்டணும். நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கணும். நாமளும் அந்த அறியாமையிலிருந்து அந்த அறிவா பிரகாசிக்கணும். அந்த இருளிலிருந்து ஒளிக்கு நம்ம செல்லணும். மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வை நம்ம அடையணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானம் ஒன்றுதான் அதுக்கான வழிகளை காட்டிக் குடுக்கும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வேற எத பண்ணாலும் இந்த வழிக்கு போகவே முடியாது. அது இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல தத்துவ சுருக்கமா நம்ம எத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாயை வந்து எப்பயுமே ஒரே கோணத்துல புரிந்து கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. உலக அனுபவத்துல, வியாவகாரிக சத்தியத்துல அது வாஸ்தவமாவே இருக்குதுன்னு நம்புங்க. ஆனா தர்க்கம் பண்ணி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அது சத்தியமும் இல்ல, அசத்தியம் அல்ல, அனிர்வச்சனீயம் என்பதை புரிந்துக்குங்க. அதுவே ஞானம் வந்துவிட்டா, அந்த மாயை என்பது உண்மையில் இல்லவே இல்லை என்று நன்றாக தெரிஞ்சுக்குங்க. அப்ப இதுதான் இங்க விஷயம். இதுபடி நம்ம இந்த 3 விஷயங்கள்ல எதுல இருக்கணும்னு நாம தான் தீர்மானிக்கணும். ஏன்னா, நம்ம இடத்துல தான் சுயறிவு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க அத முடிவு பண்ண முடியாது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரனோ, பக்கத்துல இருக்கிறவனோ உங்கள பார்த்து, "சரி நீங்க இன்னைக்கு இருந்து ஞான பார்வையில பாருங்க." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறிட போறோமா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம கிட்ட வந்து, "இன்னைக்கு இருந்து நீங்க மாயைய வந்து இந்த கோணத்துல பாருங்க." அப்படின்னு சொன்னா நம்ம கேட்க போறோமா? நம்ப முடிவு தான். அப்ப எல்லாமே நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய இந்த 3ம் சேர்ந்து மாயையின் முழு இயல்பை வெளிப்படுத்துகின்றன. அதை எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ, அவன் அப்பொழுதே அந்த சுய அறிவில் பிரகாசிக்கத் தொடங்குகிறான் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு அருமையா புரிய வைக்குதுங்க. அதுதான் பிருகதாரண்ய உபனிஷத்துல அழகா சொல்றாரு. ஆத்மாவா அரே திஷ்டவ்யஹா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாஸ்ய தவ்யஹா. ஆத்மா அறியப்பட வேண்டும். அதற்காக முதலில் சாஸ்திரத்தை கேள். பின்னர் சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார். இறுதியாக நிதித்தியாசனம் என்று அறிந்து கொண்டதில் நிலை பெறுவாயாக. அப்படின்னு யார் சொல்றா? யாக்ஞவல்யர் என்ற மகா முனிவர். அவர் வந்து பிருகதாரண்ய உபநிடத்திலே வருகின்ற ஒரு ரிஷி. அவர் எழுதின ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். ஆத்மாவா அரே திருஷ்டவ்யஹ, தோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாச தவ்யஹா. நிதித்தியாசனத்துக்கு வந்து விடுவாயாக.
அப்ப என்ன புரிய வைக்கிறாரு? முதல்ல சாஸ்திரத்த கேட்கணும். அவ்வளவு பெரிய ரிஷி சொல்லிக் குடுக்குறாங்க. சாஸ்திரத்த கேளுங்கிறாங்க. கண்டிப்பாக சாஸ்திரத்தை கேட்பாயாக. கேட்ட பின்பு அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறுதியில் ஆராய்ந்து அந்த உண்மையை உணர்ந்த பிறகு அதிலேயே நிலை பெறுவாயாக. அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க இதுதான் விஷயம். அந்த அடிப்படையில நம்ம இன்றைக்கு 130வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.